everyone, இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை சீடை. இதை பண்றதுக்கு 250 grams பச்சரிசி மாவு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரு 150 grams அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பட்டர், கருப்பு எள்ளு, கடலைப்பருப்பு, வெறுமிளகாய் தூள், உப்பு, அப்புறம் இது ஓப்பொடி. அவ்வளோதாங்க. பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா சாமிக்கு வைக்கிறது நம்ம எப்படியும் டேஸ்ட் பார்க்க மாட்டோம். ஸோ நான் கொஞ்சமாக தான் போட்டு செய்கிறேன். ஸோ இதில் ஒரு 150 grams எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. கூட ஒரு 50 grams அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. அதில் ஹாஃப் அந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு கூட நம்ம வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு, வெறுமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப உப்பு ஒரு அரை ஸ்பூன், ஓமம் வந்து ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு போதும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீடை தாங்க பண்றோம். ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் எடுத்து நல்லா உருக்கிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா உருக்கிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசையணும். நல்லா கலந்து விட்டு பிசைங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வார்ம் வாட்டரா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீடை தான் செய்ய போறோம். ஸோ இதை குட்டி குட்டியா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு தவா எடுத்துட்டு பொரிச்செடுக்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒன்று ஒன்றா இந்த சீடையை போட்டு பொரிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்போதான் நல்லா உள்ள வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். சீடை வந்து ரெடிங்க. இதே மாவு தான். இதே மாவுல கூட பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இப்போ இந்த கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு வந்து தட்டைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு கூட பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கூட அதுக்கு ஏற்ப காரமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. ஸோ இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வாழை இலை இல்லைன்னா இதனா பிளாஸ்டிக் கவர் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சில பேர் பால் கவர்ல பண்ணுவாங்க. அப்படியும் நீங்க பண்ணலாம். நான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி அதையும் பொரிச்சு எடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி விஷஸ். Do like, subscribe to Kootan. So meet you all in the next recipe. Thank you so much.